ஹாய் ஆல்! மகாசிவராத்திரி அன்னைக்கு வீட்டு பக்கத்துல இருக்க நந்தீஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோவில் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டமே இருக்காது. யாருமே இல்லாம ஃப்ரீயா போய் சாமி பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்போ இந்த கோவில் ரெடி பண்ணிட்டு பக்கத்துல இருக்க குளத்தையும் சேர்த்து ரெடி பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் எங்கேருந்து தான் இவ்ளோ கூட்டம் வர ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. அவ்ளோ கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா, கால் வைக்கிறதுக்கு கூட இடமே இல்ல. அந்த அளவுக்கு கூட்டம். சாமி பார்க்கவே முடியல. வெளியில நந்தி பகவான் கிட்ட நின்று தான் பார்த்தோமே. உள்ள போயெல்லாம் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லா வந்து அங்க சொற்பொழிவு நடந்துட்டு இருந்துச்சு. அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து பிரசாதம் குடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வீட்ல சுண்டல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் குடுத்தோம். அது மட்டும் இல்லாம மேளம்லாம் வச்சுட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நெறைய பேர் வந்து அங்கங்க உட்காந்துட்டு அ ஸ்லோகம் படிக்கிறது, பாட்டு படிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து அந்த சொற்பொழிவு நடந்துட்டு இருந்துச்சு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கவுண்டர் வச்சுட்டு கோவில் சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு 21 தடவ சுத்தி வந்துட்டு உட்காந்துட்டேன். அதுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கே ஒரு 2:30 அந்த மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடு பக்கத்துலேன்றதுனால பிரச்சனை இல்ல. ஸோ அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. என்னால ஃபுல் நைட் எல்லாம் கண்ணு முழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வீட்டுக்கு போனதும் நானு தூங்கிட்டேன். எல்லாரும் தானம் குடுத்துட்டு இருந்த மாரி ஒருத்தவங்க வந்து ருத்ராட்சம் வந்து தானம் குடுத்தாங்க. ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி என்னால அத வாங்க முடியல. நான் போறதுக்குள்ள அவங்க அங்க இல்லாம போயிட்டாங்க. பட் இங்க மிஸ் பண்ணத நான் வேற ஒரு இடத்துல சூப்பரா வாங்குனேன். அத இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.